ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ கொரோனா வைரஸ் விட ஒரு மோசமான வைரஸ் இந்த உலகத்துல இருக்கா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் இருக்குங்க. அந்த வைரஸோட பேர் தான் ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ், HPV. ஏன் அப்படின்னா இந்த வைரஸ் காஸ் பண்ற ஒரு கேன்சர்னால நம்ம இந்தியால எவ்ரி 8 மினிட்ஸ்க்கு ஒரு பொண்ணு இறந்து போறாங்க. அந்த கேன்சர் வேற எதுவும் இல்லைங்க, சர்வைக்கல் கேன்சர், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய். என்ன டாக்டர், இந்த வைரஸ் அஃபெக்ட் ஆன எல்லாருக்குமே அப்ப கேன்சர் வந்துருமா அப்படின்னா, இந்த வைரஸ் வந்து ஆக்சுவலி ஒரு செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன். ஸோ அந்த செக்ஷுவல் டெபியூ, இந்த இல்லற வாழ்க்கை ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு தான் வந்து ஜென்ரலா வரும். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 80 to 85% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து இதுக்கு எக்ஸ்போஸ் ஆகி தான் இருப்பாங்க. பட் நம்ம உடம்புல இருக்க எதிர்ப்பு சக்தியே வந்து அதை அழிச்சிடும். ஒருவேளை எதிர்ப்பு சக்தி வீக்கா இருக்கவங்களுக்கு, அதாவது ஒரு 1 to 2% ஆஃப் பாப்புலேஷனுக்கு டெஃபினட்டா இது கேன்சரா மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை தடுக்கிறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்குங்க. இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக்கும் அதுதான், ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் வேக்சின், HPV வேக்சின். இது இந்தியாவில் லான்ச் ஆகி ஆல்மோஸ்ட் 2008ல லான்ச் ஆச்சுங்க. பட் இதோட ஒரு விழிப்புணர்வு வந்து நிறைய பேருக்கு கண்டிப்பா இது தெரியவே இல்லை. ஏன்னா நம்பர் ஒன், இது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்தது இனிஷியலா. ஸோ அதனால நிறைய பேர் இதை முன் வந்து எடுத்துக்கல. பட் ஏன் இந்த வேக்சின் வந்து இப்போ மார்க்கெட்ல வந்து ஒரு 3 நேம்ல வந்து அவைலபிளா இருக்கு: சர்வாரிக்ஸ், கர்டாசின் அண்ட் கர்டாசின் 9. அதெல்லாம் என்ன அப்படின்னா, கொரோனா மாதிரியே வந்து ஹெச்பிவி வைரஸ்க்கும் வந்து நிறைய ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு. பட் கேன்சர் காஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரெயின் வந்து என்ன, ரொம்ப அதிகமானது என்ன அப்படின்னா HPV 16 அண்ட் HPV 18. ஸோ இந்த செர்வாரிக்ஸ்ன்றது இந்த ரெண்டு அந்த ஸ்ட்ரெயினை மட்டும் டார்கெட் பண்ணி செய்யப்பட்ட பைவேலண்ட் வேக்சினுங்க. அந்த கர்டாசில் அப்படின்றது அது கூட, இந்த 2 ஸ்ட்ரெயின் கூட HPV 6 அண்ட் HPV 11 அதையும் டார்கெட் பண்ணி செய்யப்பட்ட வேக்சின் தான் வந்து கர்டாசில் வேக்சின். அது என்ன காஸ் பண்ணோம்னா, நம்மளோட பிரைவேட் ஏரியால வந்து மருவுல வரும், வாட்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து காஸ் பண்ணும். ஸோ கர்டாசில் 9ன்றது இந்த 4 வேரியன்ட் இல்லாம கூட இன்னொரு 5 வேரியன்ட்டுமே சேர்த்து காம்பட் பண்ணக்கூடிய அளவுக்கான ப்ரொடெக்ஷன் இருக்க அந்த வேக்சின் தான் வந்து கர்டாசில் 9. அது வந்து இப்போ லேட்டஸ்டா வந்த வேக்சின். ஏன் அப்படின்னா, இந்த ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் வந்து ஜஸ்ட் சர்விக்கல் கேன்சர் மட்டும் காஸ் பண்ணாம நம்மளுக்கு வந்து ஓரோஃபெரிஞ்சியல் கேன்சர், அதுக்கப்புறம் வந்து ஆசன குழாயில ஆனல் கேன்சர், அப்புறம் மேலுக்கு வந்து பீனைல் கேன்சர், பீனிஸ்லாம் கேன்சர் வர்றதுக்கான சான்சஸ் இந்த வைரஸ்னால இருக்கு. ஸோ அதுக்காக அது எல்லாத்தையும் சேர்த்து கவர் பண்ணக்கூடிய வேக்சின் தான் வந்து கர்டாசில் 9. ஸோ இந்த எந்த ஏஜ் கேட்டகரி மக்கள் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 9 to 14 இயர்ஸ் இருக்க குழந்தைங்க, எஸ்பெஷலி பொன் குழந்தைங்க, இது 100% கண்டிப்பா எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா, சின்ஸ் இந்த ஹெச்பிவி வந்து ஒரு செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன், அந்த செக்ஷுவல் டெபியூ, அந்த இல்லற வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே வந்து இதை கொடுத்தோம் அப்படின்னா அந்த கேன்சரை தடுக்கிறதுக்கான சக்தி இந்த வேக்சினுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 95 to 99% இருக்குங்க. ஸோ கண்டிப்பா 9 to 14 இயர்ஸ் இருக்க குழந்தைக்கு டெஃபினட்டா இதை எல்லாருமே கொடுங்க. எஸ்பெஷலி பொம்பளை குழந்தை பெற்றவங்களுக்கு சொல்றேன், கூட்டிட்டு போயிட்டு கண்டிப்பா இதை போட்டி ஆகும். ஸோ அடுத்தது, இந்த 14 years to 26 years இருப்பாங்க, இந்த அடலசன்ஸ், இந்த அடல்ட் கேட்டகரியில வரவங்களுக்குலாம் வந்து அவங்களுமே இதை போட்டுக்கலாம். பட் டோசேஜஸ் மாறும். 9 to 14 இயர்ஸ் இருக்கவங்களுக்கு 2 டோஸா கொடுக்குறாங்க. அதாவது 0 டோஸ் வந்து ஃபர்ஸ்ட் டோஸ், அதுக்கப்புறம் 6 months அப்புறம் ஒரு டோஸ். அதே வந்து இந்த 26 இயர்ஸ் இருக்கவங்க 3 டோஸா கொடுக்குறாங்க. 0 செர்வாரிக்ஸ் வந்து 0, 1 அண்ட் 6, கர்டாசில் வந்து 0, 2 அண்ட் 6, இந்த 3 டோஸஸ் தான் கொடுக்குறாங்க. அண்ட் கர்டாசில் 9 வந்து 2 டோஸ் தான் எல்லா ஏஜ் கேட்டகரியும். இந்தியன் ஆப்ஸ்டெட்டிக் அசோசியேஷன் வந்து ஆல்மோஸ்ட் 45 இயர்ஸ் வரைக்கும் இது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இந்த பாப்ஸ்மியர் டெஸ்ட் ஒன்று பண்ணுவாங்க, அதுதான் வந்து சர்விக்கல் கேன்சருக்கான ஸ்கிரீனிங் டெஸ்ட். பட் எல்லா லேடிஸும், எல்லா பெண்களும் வந்து அது முன்ன வந்து பண்றது இல்லை. நிறைய பேர் அதை ஒழுங்கா பண்ணிக்க மாட்டேன்றாங்க. ஸோ அது தடுக்கிறதுக்காக அட்லீஸ்ட் அந்த இந்த வேக்சின் கொடுத்தா அட்லீஸ்ட் அந்த அதனால வர அந்த இம்யூனிட்டினால அந்த பொண்ணுக்கு வந்து அந்த கேன்சரை வந்து கொஞ்சம் ஏதாவது தடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியால அப் டு 45 இயர்ஸ் வரைக்கும் வந்து நம்ம இந்தியன் ஆப்ஸ்டெட்டிக் கைனகாலஜி அசோசியேஷன் பாக்ஸி வந்து அதை ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஸோ இதோட சைட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா வேக்சினுக்கும் கொடுக்குற மாதிரி தாங்க. போடுற அன்னைக்கு மேபி அந்த போட்ட இடத்துல கொஞ்சம் வலிக்கலாம், கொஞ்சம் வீக்கம் இருக்கலாம், ஒரு சின்ன ஜுரம் வரலாம். பட் அதெல்லாம் ரொம்ப மைல்டுங்க, அது ஒரே நாள்ல எல்லாமே சரியாயிடும். ஸோ அதை பெருசா பயப்படுறதுக்கு, ஏதாவது ஒரு நியூரலாஜிக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வருமா, அப்படி நரம்பு பிரச்சனைகள் ஏதாவது வருமா, அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. அதனால தாராளமா, எஸ்பெஷலி 9 to 14 இயர்ஸ் இருக்க குழந்தைங்க கண்டிப்பா போய் போடுங்க. பொம்பளை குழந்தை பெற்றவங்களுக்கு சொல்றேன், உங்க குழந்தைக்கு ஏதாவது சொத்து சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் இந்த ஒரு 10,000 rupees இன்வெஸ்ட் பண்ணுங்க. அவங்க லைஃப் லாங் அவங்க கூடவே இது ஒரு பெரிய சக்தியா வரும். அந்த கேன்சர்ல இருந்து அவங்க டெஃபினட்டா காப்பாற்றும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு பெரியவங்க சும்மா சொல்லலைங்க.
ஸோ யோசிச்சு முடிவு எடுங்க. தேங்க்யூ ஸோ மச். வாழ்க தமிழ், வளர்க பாரதம்.